அடுத்ததாக நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் இன்றைய தினம் சற்று மோசமான மட்டத்தில் நிலவுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த நிறுவனத்தின் சுற்றாடல் ஆய்வுகள் மற்றும் சேவைகள் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்றைய தினம் நாடு முழுவதும் காற்றின் தர சுட்டெண் 64 முதல் 116 வரை காணப்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதன்படி காலி கராப்பிட்டி, குருநாகல், ரத்தினபுரி, கட்டங்கம, புத்தளம், பதுளை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய இடங்களில் காற்றின் தரம் சற்று மோசமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான மட்டத்தில் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதி டிக்கோயா சந்தையில் இன்று காலை தனியார் பேருந்து ஒன்றுடன் முச்சக்கர வண்டி மோதிய விபத்தில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த பெண் டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். டிக்கோயா நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று நோர்வூட்டில் இருந்து ஹட்டன் நோக்கி சென்ற பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் பேருந்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த விபத்து தொடர்பில் ஹட்டன் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான 36 களஞ்சிய சாலைகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும் சத்தோசவுக்கு உரித்தான 6 நெல் களஞ்சிய சாலைகள் இன்று முதல் திறக்கப்படும் எனவும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்த 14 இந்திய மீனவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 14 இந்திய மீனவர்களும் 2 ட்ரோலர் படகுகளில் இழுவை மடியில் ஈடுபட்ட சமயம் கைது செய்யப்பட்டதோடு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறை கடற்படை தளத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர்.